இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம நெக்கில் வச்சிருக்க இந்த டிசைன் மாதிரியே கையிலையும் வைக்கலாம். கொஞ்சம் அதனுடைய தோற்றத்தை மாற்றி வைப்போம். அதாவது இந்த கழுத்தை சுற்றி வச்ச மாதிரி கையில் வேறு ஏதாவது ஒரு டிசைன் செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளெயினான கிளாத் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கிளாத்தை நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுன்னு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த ஒரு முனையிலேருந்து இப்படி திருகிக்கிட்டே வந்தோம்னா நல்லா இந்த சென்டர் பாயிண்ட்டை தாண்டி கொஞ்சம் வரும்பொழுது அப்படியே இதை மடக்கி இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சு இந்த இடத்துல நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். போடும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தைச்சதை நம்ம இந்த எட்ஜெல்லாம் கட் பண்ணி அந்த பிசிரை போட்டுடலாம். இப்போ நீங்கள் சிந்தட்டிக் கிளாத்தாக இருந்தாலும் கூட அந்த டிசைன் வைக்கும்பொழுது கட்டாயமாக அது அந்த மாதிரி நம்ம சுருட்டினா சுருண்டு வரும். ஓகேவா? இப்போ நம்ம கைக்கு தேவையான அளவுக்கு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நம்ம டிசைனை வைக்கும் பொழுது நம்ம உருட்டி இருக்கிறோம் இல்லையா, அந்த பாகம் தான் உங்களுக்கு மேலே வரணும். இந்த பக்கம் பிளெயினாக இருக்கிற பாகம் அடியில் வர மாதிரி வைங்க. இப்போ நம்ம ஸ்லீவோட சென்டர் பாகத்தை கரெக்டாக இதில் குறிச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம அதை சரியாக வைக்க முடியும். நேர் பாதையில் அதை நம்ம வைக்கலாம். நம்ம லைனிங் இல்லாமல் அப்படியே வெறும் கிளாத்தில் தான் வைக்கிறோம். அதுக்கு பிறகு லைனிங்கை கொடுத்து திருப்பிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எட்ஜ் எல்லாமே சரியாக கவர் ஆகும். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம சென்டரை குறிச்சிக்கலாம். இந்த 2 பாகத்துக்கும் நடுவில் ஒரு கோடு வச்சுட்டு நம்ம அதை தான் அடையாளமாக செய்ய போகிறோம். இப்போ இந்த ஓரம் வந்து நமக்கு லைனிங் கிளாத் கொடுத்து மடித்து தைக்கக்கூடிய இடம்ன்றதுனால அந்த ஓரத்தில் மட்டும் நம்ம வைக்காம சரியாக இந்த சென்டரோட இடத்த அடையாளம் பண்ணி நாம் இந்த டிசைனை கீழ் நோக்கி வைக்கிறோம். நம்ம இந்த 2 ஓரங்களையும் ஃப்ரீயாக விட்டுருக்கோம். இப்போ இந்த அளவு மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த கோடு தான் நமக்கு அந்த எட்ஜ் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து நாம இந்த மாதிரி ஒரு வளைவு வச்சிருக்கோம், அந்த நடு பாகத்தை அடையாளமாக வச்சு. இப்போ திரும்பவும் நம்ம இன்னொரு வளைவு கொடுக்க போகிறோம். அதை வந்து அதை ஒட்டின மாதிரியே கொஞ்சம் மேல் பக்கமாக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த 2 பக்கமும் தச்சுக்கிட்டோம். ரொம்பவே அப்படி டைட்டாக இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டிச்சை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதுக்கு மேலே இந்த ப்ளவுஸோட கிளாத்தையே, அதாவது மெயின் கிளாத்தையே நம்ம மேலே ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு வேறு மாதிரி சேலை, அதாவது கிராண்டான லுக் இருக்கிற சேலையாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ப்ளவுஸ்க்கு இந்த டோரி வைக்கணும் அல்லது இந்த கிளாத்லேயே வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல அழகான லேஸே வாங்கி நீங்கள் இந்த எட்ஜ் எல்லாமே அழகாக கம்ப்ளீட் பண்ணலாம். இது வந்து வெறும் பூனம் சேலைன்றதுனால நான் இதுலேயே ஒரு
சின்னதாக ஒரு பைப்பிங் வச்சிடுறேன். பைப்பிங்கை சும்மா இப்படி 2 ஓரமும் இப்படி மடித்து தைச்சி வச்சுருக்கேன். இப்படி வைக்கும் பொழுது நீங்கள் இந்த கிளாத் வந்து நம்ம கிராஸ் பீஸ் இல்லையா, பைப்பிங் மாதிரி தானே தைச்சிருக்கோம். இதை வந்து ரொம்ப இழுத்து வைக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ லூஸ் கொடுத்து வைக்க முடியுமோ அப்படி வைங்க. அப்போ தான் அந்த இடம் வந்து நம்ம திருப்பும் பொழுது சரியான வளைவை கொடுக்கும். இப்போ வைக்கும் பொழுது நம்ம இந்த எட்ஜுக்கு பக்கத்தில் இதை கரெக்டாக வைக்கலாம். இதை தைச்ச பிறகு நம்ம அப்படியே இதை ஃபோல்டு பண்ணி இது மேலே வச்சு தைக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த கிளாத் கட்டாயமாக லூஸாக வைங்க. இதே மாதிரி இதுலேயும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை காஸ்ட்லி ப்ளவுஸ்லேயே ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகாக வரும். நான் வெறும் சாதாரண பூனம் சேலைன்றதுனால இந்த மாதிரி வைக்கிறேன். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நம்ம இதிலெல்லாம் மணி வச்சு தைக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நெக்கில் வச்ச மாதிரி கைக்கும் இந்த டிசைனை கொடுத்துருக்கோம். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.